அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல் குர்ஆனில் 29 சூறாக்களை ஆரம்பிக்கக்கூடிய தனி எழுத்துக்கள், அதாவது முக்கத்தாத் எழுத்துக்கள் எவ்வாறு உச்சரிக்க வேண்டும் என்பதனை கவனிப்போம். அந்த வகையில் இன்று 1 தொடக்கம் 3 வரையிலான எழுத்துக்களை எவ்வாறு உச்சரிக்க வேண்டும் என்பதனை கவனிப்போம். அடுத்த 4-5 எழுத்துக்களை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இதனை எனது தஜ்வீத் பாடத்தில் சட்டங்களோடு தெளிவாக செய்திருக்கின்றேன். அதனை ஃபேஸ்புக், யூடியூப் அவற்றில் போல் உங்களுக்கு தெளிவாக விளங்கிக் கொள்ள முடியும். இன்று சாதாரணமாக சொல்லித் தருகின்றேன். அலிஃப், லாம், மீம். இதில் அலிஃபை அலிஃப் என்று தான் உச்சரிக்க வேண்டும். லாம், மீமை 6 ஹரக்கத்தளவு கட்டாயமாக நீட்டி ஓத வேண்டும், வாஜிப். அதனை கவனிப்போம். 1 ஹரக்கத்தளவு என்பது ஒரு விரலை மூடி திறக்கும் நேரம். எனவே 6 ஹரக்கத்தளவு என்பது 6 முறை விரலை மூடி திறக்கும் நேரம். அதனை கவனிப்போம். அலிஃப், லாம், மீம் என்று சாதாரணமாக ஓதுவதில்லை. லாம், மீம் என்று அந்த இடத்தில் உன்னா செய்ய வேண்டும். அதாவது மீம் முஷத்தத்தை 2 மீம்கள் ஒன்று சேர்ந்து சத்தப்பட்டு வருகின்றன. அலிஃப், லாம், மீம். அடுத்து அலிஃப், லாம், ரா. லாம் 6 ஹரக்கத்தளவு, ரா சாதாரணமாக 2 ஹரக்கத்தளவு என்றும் சொல்லப்படும், சாதாரணமாக நீட்ட முடியும். அடுத்து தா, ஹா. இந்த இடத்தில் சாதாரணமாக ஓத வேண்டும். அடுத்து பா, சீன். இதில் தாவை 2 ஹரக்கத்தளவும் சீனை 6 ஹரக்கத்தளவும் நீட்ட வேண்டும். அடுத்து யா, சீன். இதுவும் யாவை 2 ஹரக்கத்தளவு, சீனை 6 ஹரக்கத்தளவு. அடுத்து ஹாம், மீம். இதில் ஹாவை 2 ஹரக்கத்தளவு நீட்டி மீம் முஷத்தத்தை குன்னா செய்து மீமை 6 ஹரக்கத்தளவு நீட்ட வேண்டும். அடுத்து சாத். அடுத்து காஃப். அடுத்து நூன். இந்த ஒரு எழுத்தும் 6 ஹரக்கத்தளவும் நீட்ட வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வீடியோக்களில் எந்தெந்த எழுத்துக்கள் நீட்ட வேண்டும், எந்தெந்த எழுத்துக்கள் நீட்ட வேண்டியதில்லை என்பதனை தெளிவான ஒரு விளக்கம் தருகின்றேன் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன்.